ஆடிய வேகத்தில் பெண்ணவளின் சேலையில் பாரி கால் வைக்க, அவளின் மொத்த சேலையும் அவிழ்ந்து விழுந்து, அப்படியே இருவரும் சேர்ந்து பக்கத்தில் இருந்த பீரோவில் சாய, அவர்களுடன் சேர்த்து பீரோவும் அதிலிருந்த மொத்த ஆடைகளும் கீழே சரிந்தது. நல்ல வேளை துரிதமாக செயல்பட்ட பாரி, அருவியுடன் சேர்ந்து அந்த பக்கம் உருண்டு விட்டான். "எல்லாமே உங்களால் தான்" என்று கீழே விழப்போனவள் மறுபடியும் கீழே இருந்த ஆடையில் கால் வைத்து வழுக்கி அவன் மீதே போக்குவியலாக விழ, இந்த முறை பெண்ணவளின் இடையைப் பற்றி தாங்கி பிடித்தது அவன் கரங்கள். என்னதான் அவன் மீது கோபமாயிருந்தாலும் காதல் கொண்ட மனம் அவன் நெருக்கத்தில் தடுமாற்றம் கொண்டது. என்னவோ உண்மைதான். அவனால் வேண்டுமானால் உணர்வுகளை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் இருக்க முடியும். ஆனால் அவளால் அப்படி இருக்க முடியவில்லை அவன் நெருக்கத்தில். முக்கியமாக அவன் கண்களை பார்க்கும் பொழுது. கொஞ்சம் கொஞ்சமாக அவள் தடுமாறிக் கொண்டிருந்தாள். இது நல்லதில்லை என்று அவள் மனம் எடுத்துச் சொல்லவே, உடனே அவனிடமிருந்து விலகுவதற்கு பெண்ணவள் முயற்சி செய்தாள். ஆனால் அதற்கு அந்த கள்வன் இடம் கொடுக்க வேண்டுமே. அந்த கள்வனின் கரங்கள் பெண்ணவள் இடையில் ஊர்வலம் செல்ல, பெண்ணவள் கண்கள் இரண்டும் பெரிதாக விரிந்தது. அவள் மெல்லிடையில் அழுத்தம் கொடுத்து அவனுடன் சேர்த்து அணைத்தான் அவளை. இதில் அருவி மீண்டும் அவன் மேனியில் வந்து விழ, இருவருக்கும் இருந்த இடைவெளி இப்பொழுது அவர்களைக் கண்டு சிரித்துக் கொண்டது. முடிந்தால் தப்பிச் செல்லுங்கள் என்று. அவன் விலக்கி விடுவது போலவும் தெரியவில்லை, அவள் விலகி வருவது போலவும் தெரியவில்லை. இருவரும் அந்த இரட்டைக் கிழவி போல் இணைந்திருந்தார்கள். அவன் மூச்சுக் காற்று அவள் கழுத்தில் பட, மெல்ல அவள் கழுத்தில் முத்தம் வைத்தான் பாரி. அதில் உச்சி முதல் உள்ளங்கால் வரை கரண்ட் ஷாக் அடித்தாற் போல ஒரு உணர்வு. பெண்ணவள் நினைத்தால் விலகி இருக்கலாம். ஆனால் அவள் மனம் அவன் நெருக்கத்தில் தடுமாறி சொக்கிப்போய் கண்களை மூட, அதுவே அவனுக்கு சம்மதமாய் ஆனது. சிதறிக் கிடந்த கூந்தலை ஒதுக்கி அவள் கழுத்தில் முத்தம் வைத்தவன், அவள் கன்னம், மூக்கு என்று அடுத்து வந்து நின்ற இடம் அவள் சிவந்த அதரங்களில்தான். அவள் இதழில் முத்தம் வைத்தவன் மெல்ல குனிந்து அவள் மெல்லிடையிலும் முத்தம் வைக்க, இருவருக்குமான ஊடல் இரவை தாண்டி